சிறுத்தைகள் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளிப்படையான அழைப்பை முன்வைத்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் தாவேகா தலைமையிலான இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற வெளிப்படையான அழைப்பை அடுத்து எமது கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்தோம். பெரும்பான்மையானோரின் கருத்தின் அடிப்படையில் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். வன்னியரசு, ஜோதிமணி ஆகிய இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் வன்னியரசு அவர்களின் பெயரை பரிந்துரைப்பதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான் செய்தி. திமுகவுடன் கொள்கை ரீதியா செயல்படுறோன்றது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உங்களுடைய கருத்தாகவும் இருந்தது. இப்போ ஆட்சியில இடம்பெறும் பொழுது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இடம்பெற வேண்டிய சூழல் இருக்கும். அடுத்த கட்ட நகர்வு தாவேகா கூட இணைந்து இருக்குமா? இன்றைக்கு அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுகிறோம் என்கிற அறிவிப்பை மட்டும் வெளியிடுகிறோம். மற்றவை பின்னர் நாம் விரிவாக பேசலாம். இன்றைய சூழலில் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது எங்கள் கட்சியின் பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. 8ஆம் தேதி இரவு 6 மணிக்கு நாங்கள் நடத்திய இணையவழி உயர்நிலைக்குழு கூட்டத்திலும் 32 பேர் பங்கேற்றதில் ஒரு சிலரை தவிர அத்தனை பேரும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தார்கள். நிறைவாக தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுகிறோம் என்கிற நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது. அதனை ஒட்டித்தான் 9ஆம் தேதி முற்பகல் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், ரவிக்குமார் ஆகியோரோடு நான் உயர்நிலைக்குழுவின் முடிவை முன்வைத்து கலந்தாய்வு செய்தேன். நிறைவாக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்கிற முடிவை எடுத்தோம். நிபந்தனையற்ற ஆதரவை நல்குவது என்கிற முடிவை எடுத்தோம். அதன் அடிப்படையில்தான் ஆதரவு கடிதத்தையும் வழங்கினோம். செய்தியாளர்களிடையே பேசுகிற போது வெளியிலிருந்து ஆதரவு நல்குவது என்பதை உறுதிப்படுத்தினோம். ஆனாலும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தார்கள். என்றாலும் கூட நாங்கள் அதை மீளாய்வுக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த சூழலில் தாவேகா தரப்பிலிருந்து வெளிப்படையான அழைப்பு வந்தது. அந்த அழைப்பையொட்டி கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதை பரிசீலிக்க வேண்டும், கூட்டணி ஆட்சி முறையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்த இயக்கம் முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1999 மூப்பனார் அவர்களோடு நாங்கள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தபோது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதாகும். ஆகவே தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி முறை என்பது அறிமுகமாகிறது. எனவே
தாவேகா விடுத்த அழைப்பையும் கணக்கில் கொண்டு கட்சியின் நீண்டகால கனவையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை பெரும்பான்மையான பொறுப்பாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போதைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பின்னர் அடுத்த சந்திப்பில் திமுக கூட்டணியில உங்களோட நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் நான் நாளைக்கோ நாளை மறுநாளும் உங்களை அழைத்து பேசுவேன். இது நான் அழைக்காம நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறோம். நன்றி. தாவேகா அமைச்சரவையில் விசிக இடம்பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். நாம் தற்போது அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். சென்னை வேளச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழக அமைச்சரவையில் விசிகாவின் திண்டிவனம் எம்எல்ஏ வன்னியரசு இடம்பெறுவார் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அதாவது தாவேகா அமைச்சரவையில் விசிக இடம்பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருந்தோம். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 எம்எல்ஏக்களை பெற்றது. ஜோதிமணி மற்றும் வன்னியரசு ஆகிய 2 எம்எல்ஏக்களை பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தாவேகாவிடமிருந்து அமைச்சரவையில் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பிறகு அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது பேசிய அவர் தமிழக அமைச்சரவையில் விசிகாவின் சார்பில் வன்னியரசு அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறாரே, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது. ஆனால் தனிப்பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட கூட்டணி கட்சியுடைய சட்டமன்ற வேட்பாளருடைய ஆதரவின் காரணமாக தற்போது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை அமர்ந்திருக்கிறார்கள். அந்த காரணமாக தொடர்ச்சியாக தற்போது அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் இடம்பெறுகிறார்கள் என்பது தொடர்பான கேள்வி என்பது இந்த நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு என்பதனை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதாக அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த அமைச்சரவையில் இடம்பெறும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திண்டிவனத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வன்னியரசு அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்பதாக தெரிவித்திருக்கிறார். இது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை தமிழகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அமைச்சரவை பொறுப்புகள்ல யாரும் நீடித்தது கிடையாது. முதல் நபராக தற்போது கூட்டணி ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் பெருத்த உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நம்ம அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடியும். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் உற்சாகமாக இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். ஏனென்றால் தங்கள் கட்சியின் சார்பில் ஒரு பிரதிநிதித்துவம் என்பது அரசவையில் கிடைத்திருக்கிறது, குறிப்பாக அமைச்சரவையில் கிடைத்திருக்கிறது. அரசு பொறுப்பிற்கு தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது என்பதாக இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருகிறார்கள். நாம் அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அக்கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பரிந்துரைக்க இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இருவரும் மாறி மாறி இனிப்புகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். தொண்டர்களும் உற்சாகமாக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதற்கான காரணம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்த நாள் முதலாகவே தொடக்கமாக இருந்தது, அவர்களது கோஷமாக இருந்தது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த கொள்கையை முன்னிறுத்திதான் அதிகமாக முழக்கங்களை எழுப்பி வந்தார்கள். ஆனால்
கால சூழல் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அதிகார பொறுப்புகள்ல இருக்க முடியாத நிலை என்பது நீடித்துள்ளது. ஆனால் தமிழக வரலாற்று தற்போது அரசியலில் ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த ஆட்சியில அமைச்சரவையில தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட்டணி ஆட்சியாக தற்போது பங்கேற்றிருக்கிறது. வன்னியரசு அவர்கள் தற்போது கூட்டணி அமைச்சராக தற்போது பங்கேற்கிறார்கள். இவர் மட்டுமல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் உள்ளிட்ட 3 கட்சிகள், கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். குறிப்பாக 67 ஆண்டுகளுக்கு பிறகாக தற்போது கூட்டணி அமைச்சரவை என்பது உருவாகி இருக்கிறது. இது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நாளாக கருதுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் போது தெரிவித்த முக்கிய கருத்து என்பது, நாங்கள் கடந்த 8ஆம் தேதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கேட்ட போது எங்கள் உயர்மட்ட குழுவில் கூடி பேசிதான் முடிவெடுத்தோம். அப்போதே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என பலர் கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஆனால் நாங்கள் வேறொரு கூட்டணி நிலவி ஏற்கனவே இருந்து வந்ததன் காரணமாக தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு இறுதியாக எடுத்துக்கொள்வதாக அவர்கள் எல்லாம் தெரிவித்ததன் அடிப்படையில் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோம் என்பதாக தெரிவித்திருந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் எங்களை அமைச்சரவையில் நீங்கள் வர வேண்டும், நீங்கள் இடம்பெற வேண்டும் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த கொள்கை பொறுப்பு செயலாளர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதரவு வெளிப்படையாகவே அழைப்பு என்பதனை விடுத்திருந்தார்கள். எங்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கவில்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இந்த அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்பதாக கூட்டணி ஆட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என முழக்கங்களை எழுப்பியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள். தற்போது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக கூட்டணி அமைச்சரவை உருவாவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுகிறோம் என்பதாக தெரிவித்திருக்கிறோம் என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் நாம் மறுபுறத்தில் மற்றொரு விஷயத்தை உற்று நோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது திமுகவுடனான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் நீண்ட காலமாக திமுகவுடனான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கி வந்திருக்கிறது. குறிப்பாக 4-5 தேர்தல்களை கடந்துவிட்டது. குறிப்பாக 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், 2 சட்டமன்ற தேர்தல்கள் அனைத்துமே தமிழக வெற்றி கழகம் இல்லாமல் திமுகவுடனான கூட்டணியில அவர்கள் தொடர்ந்து பயணித்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது புதிதாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடனான கூட்டணியில் அமைச்சரவையில் தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. அப்போது திமுகவுடனான கூட்டணி முறிவு ஏற்படுமா அல்லது அந்த கூட்டணி அவர்கள் தொடர்வார்களா என்பது தொடர்பான கேள்வி எல்லாம் தொடர்ச்சியாக எழுந்து வருகிறது. இதற்கெல்லாம் நாளை அல்லது நாளை மறுநாள் நாங்கள் பதிலளிக்கிறோம் என்பதாக தெரிவித்திருக்கிறார். தற்போது அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்ற அறிவிப்பு என்பது எங்களது உயர்மட்ட குழுவினர் அனைவருடனும் பேசி அதற்கு பிறகாக எடுக்கப்பட்ட முடிவுதான். எங்களது கொள்கை ரீதியிலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் அப்படி ஒரு சூழல் உருவாகிறது. அதில் நாங்கள் பங்கேற்கிறோம் என்பதாகவும், எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்பார்கள் என்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.